வணக்கம் நேயர்களே, என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் புதிய சுவை சேனல்ல நான் இன்னைக்கு குடமிளகாய் கூட பச்சை பயிர் சேர்த்து சுவையான கூட்டு செய்து காட்ட போறேங்க. குடமிளகாயில விட்டமின் ஏ, விட்டமின் சி, கால்சியம், அயன்னு நிறைய சத்து இருக்கு. பச்சை பயிர் பத்தியும் நமக்கு நல்லாவே தெரியும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஒரு டிஷ்ஷா செய்து சாப்பிடும்போது உடலுக்கு நல்ல ஹெல்த்தியா இருக்குங்க. சரி வாங்க, ஹெல்த்தியான குடமிளகாய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குடமிளகாய் கூட்டு செய்கிறதுக்கு நான் 100 கிராம் பச்சை பயிரையும் ஒரு 25 கிராம் பாசி பயிரையும் நல்லா சுத்தமாக 2 முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு, அந்த தண்ணியோடு சேர்த்து குக்கரில் சேர்த்துப்போம். இப்போ இதில் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்துப்போம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 7 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூனு சமையல் எண்ணெய். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பருப்பை வந்து ஒரு 4-5 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துப்போம். இதை பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நாம் வேக வச்சுருக்க பருப்பை பாத்திரத்தில் சேர்த்துப்போம். நான் 1/4 கிலோ குடமிளகாயை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக கரம் மசாலா தூளை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை திறந்து பார்க்கலாம். கூட்டு வந்து எப்பயுமே கெட்டியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால் 10 நிமிஷத்துக்கு தாண்டி போனாலும் பரவாயில்ல, கெட்டியாக இருக்க பதம் வர வரையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் என்ன பண்ணலான்னா 1/4 மூடி தேங்காவை திருவி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ இதில் போட்டுப்போம். அதே நேரத்தில் தேங்காய் வந்து ரொம்ப எலசாக சேர்க்காதீங்க. ஒரு நடுத்தரமாக இருக்கிற மாதிரி தேங்காய் துருவில் சேருங்க. அப்போ தான் நல்லா வந்து அந்த தேங்காயோடைய இனிப்பும் இதில் சேர்ந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூடவே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுப்போம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை கிளறி விட்டுக்குங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம கடைசியாக தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பு கரண்டி காஞ்சதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் சூடானதும் ஒரு 3/4 ஸ்பூனு கடுகு உளுத்தம் பயிறு, கடுகு பொரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்தை சேர்த்துப்போம். இது கூடவே 3 காஞ்ச மிளகா. காரம் உங்களுக்கு அதிகம் தேவைன்னா காஞ்ச மிளகா வந்து கிள்ளி போட்டுக்கோங்க. நான் வந்து காரம் கம்மியாக வேணுன்றதால கிள்ளி போடாமல் இப்படி முழுசாக போட்டுக்கிட்டேன். உளுந்தும் காஞ்ச மிளகாவும் இந்த மாதிரி வறுபட்டதும் ஒரு 7 பல்லு பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூனு பெருஞ்சீரகத்தை வந்து இந்த மாதிரி ஒன்று மதியமாக இடித்து வச்சுருக்கேங்க. பூண்டை வந்து தோலோடையே இடிச்சுக்கோங்க. பூண்டை வந்து தோலை எடுத்துட்டு நம்ம இடித்து போடுறத விட தோலோடு சேர்க்கும் போதுங்க ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த அளவுக்கு நமக்கு பூண்டுலாம் வறுபட்டுருச்சுன்னா தாளிப்பு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ இதை வந்து நம்ம கூட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சுவையான குடமிளகாய் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் செய்து காட்டின ஃபார்மேட்லேயே நீங்கள் இந்த கூட்டை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது மாதிரி வேறு ஒரு நல்ல டிஷ்ஷோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.